ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல இயற்கையான முறையில கருவுறுதலை அதிகரிக்க நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது இப்ப பல தம்பதிகளுக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால அவங்களுக்கு வீட்லயும் சரி வெளி உலகத்திலயும் சரி நிறைய அவமானங்களையும் அவங்க சந்திக்கிறாங்க. இதனால ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தாலையுமே பெண்களுக்கு கருவுறுதல்ல தாமதமாகுது. அது மட்டும் இல்லாம இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி, பிசிஓஎஸ், கருமுட்டை வளர்ச்சி குறைவு, கருமுட்டையோட தரம் குறைவா இருக்கிறது பீரியட், இந்த மாதிரி பல காரணங்களால கருவுறுதல் தாமதமாகுது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி இயற்கையான முறையில கருவுறுதலை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே என்னென்ன உணவுகளை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவதா சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, திராட்சை பழம், எலுமிச்சை போன்ற பழங்கள்ல வைட்டமின் சி அதிக அளவுல இருக்கு. இது உங்களோட ஹார்மோன் அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம சிட்ரஸ் பழங்கள்ல இருக்கக்கூடிய பொட்டாசியமும் ஃபோலேட்டும் உங்களோட ஓவுலேஷனை சீர்படுத்துறதுக்கு உதவும். சிட்ரஸ் பழங்கள் கருமுட்டை வெளியிட்ட தூண்டுறதாவும் நிரூபிச்சிருக்காங்க. நீங்க ஒரு நாளைக்கு 1-2 பழங்கள் எடுத்துக்கலாம். கருவுறுதலை அதிகரிக்கும் உணவுகளை பத்தி பேசும்போது மாதுளையை பத்தி நம்ம எப்படி சொல்லாம இருக்க முடியும்? கருவுறுதலுக்கு மிக சிறந்த பழம்னா அது மாதுளை தாங்க. இந்த பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்கிறதுனால விந்தணுக்களோட தரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். பொட்டாசியமும் வைட்டமின் சி, வைட்டமின் கே உள்ளிட்ட சத்துக்கள் இந்த மாதுளை பழத்துல அதிகமாவே இருக்கு. நீங்க தினமும் ஒரு மாதுளை பழம் கட்டாயமா சாப்பிடணும். இது உங்களோட கருவுறுதலை அதிகரிக்கும். அவகாடோ கருவுறுதலை அதிகரிக்க உதவும் வைட்டமின்களும் தாதுக்களும் அவகாடோ பழத்துல அதிகமா இருக்கு. இதுல ஃபோலேடும் துத்தநாகமும் அதிக அளவுல இருக்கிறதுனால அண்ட விடுப்புக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம விந்தணுக்கள் எண்ணிக்கையும் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. அடுத்ததா கீரைகள். நம்ம சாப்பிடக்கூடிய பச்சை காய்கறிகள், கீரைகள், இது எல்லாமே நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம கருவுறுதலுக்குமே ரொம்ப முக்கியம். கீரைகள்னு எடுத்துக்கிட்டா பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, இப்படி நிறைய கீரை வகைகள் இருக்கு. நீங்க உங்களோட கருவுறுதலை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கீரை எல்லாத்தையுமே நீங்க தாராளமா ஒரு நாளைக்கு 1 கப்னு எடுத்துக்கலாம். இப்படி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மட்டும் இல்லாம உங்களோட ஆரோக்கியமான கருவுறுதலுக்குமே உதவியா இருக்கும். கீரைகள் உங்க ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்தி அண்ட விடுப்புக்கு உதவுது. விந்தணுக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. கருவுறுதலை மேம்படுத்தக்கூடிய உணவு வகைகள்ல அக்ரூட் பருப்புகளும் ஒண்ணு. இந்த அக்ரூட் பருப்புல ஒமேகா 3, ஃபோலேட் போன்றவை அதிக அளவுல இருக்கு. இது கருவுறுதலுக்கு முக்கியமான ஹார்மோனான புரோஜெஸ்டிரோன் சுரக்கிறதுக்கு உதவியா இருக்கு. சூரியகாந்தி விதைகள். சூரியகாந்தி விதைகள்ல வைட்டமின் இ அதிக அளவுல இருக்கு. இது விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் இயக்கத்தை அதிகரிக்கிறதுக்கும் உதவுது. சூரியகாந்தி விதைகள்ல துத்தநாகம், செலினியம், போலிக் அமிலம், புரதம், நல்ல கொழுப்புகள் போன்றவை அதிக அளவுல இருக்கு. இது கருவுறுதலை அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கருவுறுதலை அதிகரிக்கிறதுக்கு நீங்க தினமும் இரவுல ஒரு 4 பேரிச்சம்பழத்தை 1 டம்ளர் பால் கூட சேர்த்து சாப்பிடுங்க. இது உங்களோட கருவுறுதலை அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா பயிர் மற்றும் பருப்பு வகைகள் தான். நார்ச்சத்தும் ஃபோலேட்டும் அதிகம் உள்ள இந்த பருப்பு வகைகள் ஹார்மோன் அளவு மற்றும் அண்ட விடுப்பை சீர்படுத்துறதுக்கு உதவும். பருப்பு வகைகள் தாவர புரதத்தின் சிறந்த ஆதாரமா விளங்குது. இது கருவுறுதலுக்கும் உதவியா இருக்கும். கருவுறுதலை அதிகரிக்க நீங்க தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். காரணம் இந்த முட்டையில இருக்கக்கூடிய வைட்டமின் B12 கருவுறுதலை அதிகரிக்கவும் அண்ட விடுப்பை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவும். முட்டையில இருக்கக்கூடிய வைட்டமின் இ விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் தரத்தை உயர்த்துறதுக்கும் உதவும். அது மட்டும் இல்லாம இந்த கோலின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து முட்டைகள்ல அதிக அளவுல இருக்கு. இது கர்ப்பத்துக்கு முன்னாடி ரொம்ப அவசியம். இது நம்ம உடம்புல குறைந்த அளவுல இருந்தா குழந்தையின் பிறப்பு குறைபாடுகளை ஏற்படுத்தும். அடுத்ததா பேஸ்டரைஸ் செய்யப்பட்ட பால் பொருட்கள், அதாவது நெய், பன்னீர், வெண்ணெய், பால் போன்ற அதிக கொழுப்புள்ள பால் பொருட்களை சாப்பிடலாம். காரணம் இதுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, டி, கே போன்றவை நம்மளோட கருவுறுதலை அதிகரிக்கிறதுக்கு உதவும். முழு கொழுப்புள்ள பால் பொருட்கள் அண்ட விடுப்பின் மலட்டுத்தன்மையின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவும்னு ஆய்வுகள்லயே சொல்லி இருக்காங்க. இந்த ஊட்டச்சத்துக்கள் தவிர முழு கொழுப்புள்ள பால் பொருட்கள்ல கால்சியம் அதிக அளவுல இருக்கு. இது கருவுறுதலை அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவுல இயற்கையான முறையில சீக்கிரமா கருவுறுதலை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணுங்கிறத பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நிறைய தண்ணி குடிங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கங்க, எண்ணெயை குறைச்சிக்கங்க, பொரிச்ச உணவுகளை தவிர்த்துக்கங்க, கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கிட்டு வீட்டுல சமைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கங்க. நீங்க பெண்களும் ஆண்களும் 2 பேருமே ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணாதான் குழந்தைங்கிறது நமக்கு பிறக்கும் போது ஆரோக்கியமா பிறக்கும். சோ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.